அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இலங்கையில் இருக்கிறோம். இலங்கையில் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அருள்மிகு திருமுடிக்கண்டி பிள்ளையார் ஆலயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நால்வர் பாதையில் மிக சிறப்பான ஒரு ஆன்மீக பயணமாக இலங்கை வந்தோம். ஒரு 40 பேர் கொண்ட குழு. இறை வழிபாடு மிக அற்புதமாக இருக்கிறது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி தமிழ் குடி குமரி கண்டம் முதல் இன்னைக்கு தமிழகம் வரை உலகம் முழுக்க தமிழர்கள் இல்லாத இடம் கிடையாது. தமிழர்கள் தான் எல்லாத்துக்கும் மூலம், ஆதி மொழி தமிழ். அப்பேற்பட்ட பெருமைமிக்க பேரினத்தில் பிறந்த நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து இனிவரும் காலங்களிலாவது இந்த தமிழ் பேரினம் அழியாமல் இருப்பதற்காக நாம் இந்த பிள்ளையார் இறை வழிபாடு இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, ஸோ இல்லாமல்ல அருள்மிகு திருமுடிக்கண்டி பிள்ளையார் ஆலயத்தில் வேண்டிக்குவோம். இந்த உலகத்தில் எல்லாரும் அமைதியா, ஆரோக்கியமா, ஆனந்தமா வாழணும். ஜெய் ஸ்ரீராம். யாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இலங்கையில் இருக்கிறோம். இலங்கையில் திருக்கோணமலை போயிட்டு இருக்கிற பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே இயற்கையாக 7 இடங்களில் வெப்ப நீர், அதாவது ராவணனுடைய தாயாருக்கு சுடுநீர் தேவைப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. அப்பொழுது ராவணன் தனது கைகளில் உள்ள கத்தியினால் இந்த 7 இடங்களில் குத்தி வெப்ப நீரை உருவாக்கி தன் தாய்க்கு கொடுத்தார் என்பது வரலாறு இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த இடத்தில் நீங்களும் குளித்து ராவனுடைய அருளை பெற்று, ஈசனுடைய அருளை பெற்று அதாவது ஒரு பிறவியில நம்ம வரல, காலங்காலமாக நம்ம பிறப்பெடுக்கிறோம். புல்லாய் பூடாய் புழுவாய் பெயர் ரணமாய் பல ஆயிரம் பிறவியில் எடுத்துதான் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறோம். அப்ப இந்த பிறவியில நம்ம பாவத்தை கழிக்கணுங்கிறது விதியாக இருப்பின், அதனாலதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இந்த தண்ணியில நம்ம நீராடி, புனித தீர்த்தத்தில் நீராடி நம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை பெற்று மீண்டும் இந்த மண்ணில் பிறவாநிலை பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுவோம். திருச்சிற்றம்பலம். இதுதான் ராவண வெட்டு. இந்த ராவண வெட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் சிவலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து வச்சுருக்காங்க. இது ராவணன் தன் தாய்க்காக கொண்டு வந்து வச்சுதான் சொல்லப்படுகிறது. இப்போ அடுத்த கட்டமாக நம்ம ராவண வெட்டு அப்படின்ற இடத்துல இருந்து சக்தி பீடம்னு சொல்கிறாங்க. அந்த சக்தி பீடத்தில் இந்த இடமும் ஒன்றா சொல்லப்படுகிறது. அது 54 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. ராவணன் வெட்டு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க திருக்கோணமலை. ஓம் நம சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க, மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. முருகா, ஞான பண்டிதா, தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, நமச்சிவாயம் வாழ்க. இப்போ நம்ம இலங்கையில் திருக்கோணமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோம். ஸோ எல்லாம் உள்ள ஈசனை தரிசனம் செய்வதற்காக நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் திருக்கோணமலை சிவாலயம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் இலங்கை இவனுடைய அருளை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஸோ மிக அற்புதமான ஒரு இதை விவரிக்க முடியாத பயணங்களாக வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருக்கோணமலை, இலங்கையில் நாம் இருக்கோம். ஸோ மிக சக்தி வாய்ந்த ராவண கல்வெட்டு, ராவண வெட்டு. ராவணன் தன் தாய்க்காக சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வச்சார். அவருடைய வரலாற்றெல்லாம் படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கிறது. அதனால் ஒரு சிறந்த ஒரு விவரிக்க முடியாத ஒரு பக்தியில் இருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயத்தில் தான் நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இறைவனுடைய அருளால் மிக அற்புதமான ஒரு சிவாலயத்தில் நாம் வந்திருக்கோம். திருக்கோணமலை, இலங்கையில். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு அழகான கடல். மிக சிறப்பாக இருக்கிறது. தென்னாருடைய சிவனை போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. ஓம் நம சிவாயம் வாழ்க, நாதன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ஓகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமுமாய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க. ஏகன் அநேக நடி தெய்வநடி வாழ்க. இந்த இடத்தை பார்க்க தான் நான் வந்தேன். அற்புதமான இந்த புனித ஸ்தலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடத்தினுடைய அருமை பெருமைகளை நாம் உணர்கின்ற பொழுது, இந்த காற்றை சுவாசிக்கின்ற பொழுது எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, மூதாட்டியான அடியாருக்காக பிட்டுக்கு மண் சுமந்து
பாண்டிய மன்னிடம் பெரும்படி வாங்கியமை அவங்களுடைய நினைவாக இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப இங்கிருந்து அப்படியே கீழே போகிறோம். கடல் சூழ்ந்த இந்த இடத்தில் அற்புதமான இடத்தில் விநாயகர் கோவில் அடுத்தபடியாக வந்து விட்டுருக்குறோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா குடும்பம் விநாயகர், முருகன், சிவன், அம்மன் குடும்பமாக இருக்கிறாங்க. நந்தீஸ்வரர் இருக்கிறார். கீழே கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கிறது. அதன் பிறகு இங்கு வருகின்ற பொழுது சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அவரை இங்கு ராவணேஸ்வரன் ஒரு சிவபக்தர். இவர் பார்த்துட்டிங்கன்னா மிக அற்புதமாக சிவனை வணங்கியபடி இருக்கிறார். இலங்கையிலே திரிகோணமலையிலே பார்த்துருப்பீங்க. ராவணேஸ்வரன் ஓர் சிவபக்தன். அதாவது சிவபெருமான நம்ம எல்லா இடத்துலையும் வணங்குறோம். ஆனால் சிவனுடைய சிறந்த சிவபக்தன் அப்படின்னு சொன்னால் அது ராவணன் மட்டும்தான். அதனால தான் அவனுக்கு வந்து ராவணேஸ்வரன் பட்டத்தை வழங்கினார் என்பது ஐதீகம். அப்பேற்பட்ட சிவனுடைய நேரடி அருள் பெற்ற ராவணேஸ்வரன் அவர்களை வணங்குவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இலங்கை திருக்கோணமலையில் வந்திருக்கிறோம். ஈசனின் அருளை பெறுவோம். ராவணேஸ்வருடைய அருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. ராவணனே வாழ்க, உன் புகழ். ஜெய் ஸ்ரீராம். இப்போ நம்ம இலங்கையில் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிறோம். மிக அற்புதமான இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இப்பொழுது இறைவனுடைய அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். சாகா வரம் பெற்ற சஞ்சீவி என்று சொல்லக்கூடிய மகா புருஷர் ஆஞ்சநேயர். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம். இலங்கையில் தற்பொழுது ஆஞ்சநேயர் கோவிலில் இருக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அண்ணாமலையோட அருளால கேதீஸ்வரர் ஆலயம் இலங்கையில் நாம் இருக்கிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வந்து இறைவனுடைய அருள் பெற்று நீடோடி வாழ எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திப்போம். தென்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி, கைலை மலையாள சரியான பூஜை நேரத்துல நாம் இருக்கிறோம். மணி அடிக்குது. மணி சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த மணி சத்தம் உங்கள் காதல் விழுகின்றது ஒன்றுதான். நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்வதும் ஒன்றுதான். அவரை நினைவு கூறுங்கள், சிவனை வணங்குங்கள், திரு கேதீஸ்வரரை வணங்கி அவர் நினைவோடு நீங்கள் எல்லா வளங்களும் பெற்று பயனுடைய இல்லாமல் நெடுவடி வாழ எல்லாம் உள்ள ஈசனை வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். ஈழத்திலே இருக்கிற பாடல் பெற்ற தலங்களிலே ஒன்று திருக்கேதீச்சரம், ஒன்று திருக்கோணேஸ்வரம். சுந்தரர் சம்பந்தராலே பாடி பரவி பணிந்து ஏத்தி ஒரு சிறப்பு பெற்ற மன்னார் மாதோட்ட திருக்கேதீச்சர தேன்பொந்து என நாவலரால் கூறப்பட்ட திருக்கேதீச்சர திருத்தலம். இந்த கேதீஸ்வரர் ஆலயத்துக்கு நம்ம போய் இப்போ தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதன் பிறகு பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஆண் ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு தனக்கான தோஷத்தை நீக்குவதற்காக இங்கே வந்து வழிபட்டதுனால இந்த தோஷம் நீங்கி சிவபெருமான் அருள் புரிந்தார் என்பது வந்து வரலாறு. அந்த வரலாற்று அடிப்படையில் இங்கே கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகும்பொழுது நமக்கான நாக தோஷங்கள், ராகு கேதுன்னு நம்ம சாதகத்தில் சொல்லுவோம். இந்த ராகு கேது அந்த தோஷங்கள் நீங்கும், பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனுடைய அடிப்படையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சிவபெருமானுக்கு வந்து ஒரு பாம்பு முகம் கொண்ட ஒரு மனித உடல் அபிஷேகம் செய்கிறது. அதன் பிறகு அவர்களுக்கு உருவம் மாறி அந்தாண்ட பார்க்குறீங்க அந்த மனித உடல் வந்து விடுகிறது. இதுதான் ஐதீகம். அதனால் ஒரு அற்புதமான இந்த இறை ஆன்மீக பயணத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை சொல்கிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இலங்கை மன்னார் பகுதிக்கு வந்து இந்த கேதீஸ்வரர் ஆலயத்தை வழிபட்டு ஈசன் அருள் பெற அன்போடு வேண்டுகின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். அதாவது திருவாசக அரண்மனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சிவாலயத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே பார்த்துட்டிங்கன்னா 100க்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் வந்து பிரதிஷ்டை செய்து மிக அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவாலயமாக திருவாசக அரண்மனை என்று சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம வந்திருக்கிறது இறைவனுடைய அருளால், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவனுடைய அருள் இல்லாமல் நாம் இங்கே எதுவும் போக முடியாது. அவனின்றி ஒரு இடமும் அசையாது. அந்த வகையில் நாம் தற்பொழுது இலங்கை வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரமாகவும் ஒரு தவமாகவும் பார்க்கிறோம். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இலங்கை வந்து இந்த அற்புதமான திருத்தலத்தில் இறைவனை வணங்கி அவருடைய அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழ அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிவாய நம. விநாயகர்கிட்ட தொடங்குறோம், வணங்கிக்கிங்க. இங்கிருந்து அடுத்தது நந்தி பெருமானை நம்ம வணங்குறோம், அவரையும் வணங்கிக்கிங்க. அடுத்தது சிவபெருமானையும் வாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர், அவருடைய அருளை பெற்று இப்பொழுது நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க, இங்கே எல்லாமே வந்து சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது.
திருவாசகம், சிவபுராணம். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க என்ற எல்லா திருவாசகத்தை பற்றியான விஷயங்களையும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் அமைத்து இறை வழிபாடு செய்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான இந்த திருவாசக அரண்மனையில் தற்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமுமாய் நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகனடி ஈசனடி வாழ்க, இந்த அடி போற்றி சிவர் சேவையடி போற்றி, நயத்தே நின்ற நிமிலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, தீரா தேவனடி போற்றி, ஆரா அமுதே பெண்மானே. ஓம் நம சிவாய வாழ்க. இந்த உலகத்தை ஆளுகின்ற நடராச பெருமானே, மோடிகளும் அல்ல, அரிய மோகனும் அல்ல, கும்பமுனி சட்டமுடி பிரமரிசி குங்குண குளிப்பாணியும் கோரக்கர் வல்லுவர் போகமுனி நாம் கூறிடும் வைத்தியம் அல்ல, என் மன துண்டி விட்டு நீங்காது இருக்க எழுதலவு புகழ வருவாய், ஈசனம் சிவகாமிமான இறைவனே, இல்லையை இந்த உலகத்தை ஆளுகின்ற நடராச பெருமானே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இலங்கையில் இருக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம். இவருடைய பெயர் வந்து ஆறுமுக நாவலர். இவர் என்ன செஞ்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிலிருந்து 5 சிவன் கோயில்கள் இருந்திருக்கு. அதில் இப்போ 4 தான் இருக்குது. ஒன்று வந்து வேறு மாதிரி புத்த மதமாக மாற்றிட்டாங்களாம். என்னென்ன நடந்துச்சு, இலங்கை வரலாற்றில் எங்கெங்கே சிவாலயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத இவர் தான் ஆவணப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக ஆறுமுக நாவலருக்கு சிலை வைத்து இங்கு வணங்கப்படுகிறது. இலங்கை கடற்கரையில் அவருக்கான சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. கத்திரிக்காயை பிடிச்சா எப்படி அந்த காம்புக்கு கீழே தொங்குமோ அதுபோல் இலங்கை வந்து ஒரு கத்திரிக்காய் போல தான் இருக்கும். அந்த கத்திரிக்காய் காம்புக்கு கிட்ட இப்போ நாம் நின்றுட்டுருக்குறோம். இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணம். இப்போ இந்த யாழ்ப்பாணத்திலேருந்து வந்துட்டோம். இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த குளம் வந்து ஒரு புனிதமான குளமாக சொல்லப்படுகிறது. ராமாயண காலம் மகாபாரத காலத்திலிருந்து இந்த குளத்தில் நீராடிட்டு போனால் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும், பாவ புண்ணியங்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு புனிதமான ஒரு குளத்தில் இப்போ நம்ம நீராடிட்டு இருக்கிறோம். இங்கே நம்மக்கிட்ட வந்த எல்லாருமே வந்து இப்போ பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இலங்கை வந்து இந்த புனித நீரில் நீராடி உங்கள் பாவங்களை போக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவாய நம. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இப்போ நம்ம இலங்கையில் இருக்கிறோம். இலங்கையில் வந்து திருக்கோணமலை, திருக்கேதீஸ்வரம் அதாவது நம்ம ராவணனை பார்க்கறதுக்காக வந்தோம், சிவபெருமானை பார்க்கறதுக்கு வந்தோம். ஆயக்கலை 64 கலைகளில் தேர்ச்சி பெற்ற எம்பெருமான் ஈசனுடைய அருள் பெற்ற ராவணனுடைய அருளை பெறுவதற்காகவும், உதாரணத்திற்கு தமிழ் மருத்துவத்தின் தந்தையாக விளங்கக்கூடிய ராவணன், ஆயக்கலை 64 கலைகளின் தந்தையாக இருக்கக்கூடிய ராவணன், அவர் மூலியமாக இந்த உலகத்திற்கு வர்மக்கலை என்ற ஒரு அற்புதமான கலையை தந்தார். நாம் அந்த துறையில் இருப்பதினால் ராவணன் மீது ஒரு பற்று, அவர் கற்றுத்தந்த அந்த வர்மக்கலையின் மூலமாக உலகத்தில் பல மக்களினுடைய உயிர்களை நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் ஈசனுடைய அருளாளர். அதனால் ஈசனுடைய அருளை பெற்று, ராவனுடைய அருளை பெற்று, இறுதியாக அருள்மிகு திருமுறி கண்டி பிள்ளையார் ஆலயத்தில் நாம் வந்து நிறைவு பெற்று நம்ம ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு முறை இலங்கைக்கு வாங்க. எல்லா விதமான இந்த வரலாற்றை படியுங்கள், இந்த உணர்வுபூர்வமான இந்த காற்றை சுவாசியுங்கள். அருள்மிகு துர்க்கை அம்மன் தெல்லிப்பளை அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு 40 பேர் கொண்ட குழு, மிக அற்புதமான சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் நம்ம வந்தோம். வந்துட்டு இலங்கையில் வந்து பல சிவாலயங்கள், பல விநாயகர் ஆலயங்கள், துர்க்கை அம்மன், ஆஞ்சநேயர், முருகன், இப்படி பலதரப்பட்ட ஆலயங்கள் சென்று இறை வழிபாடு செய்து ஈசனுடைய அருளை பெற்று, நமது ராவணன் அவர்களுடைய அருளை பெற்று இப்பொழுது நாம் தாயகம் திரும்ப இருக்கின்றோம். உங்களிடமிருந்து நான் சிவாய நம.